உங்ககிட்ட டெடிகேட்டடாக இருக்கிறவங்கள தயவு செஞ்சு லவ் பண்ணாதீங்க. இது கேட்குறதுக்கு எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குல்ல. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் டைம்ஸில் இதுதான் மோஸ்ட் ரெலவெண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ். இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா முன்னாடி காலத்தில் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ரிவர்ஸில் போய் பார்க்கலாம். அந்த காலத்தில் எவ்ரிபடி ஹேட் அ பர்பஸ் ஆஃப் லைஃப். அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் என்னன்னா நிம்மதியாக வாழணும், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியாக வாழணும்னு நினச்சாங்க. அதை தான் அல்டிமேட் சக்ஸஸ் அடையிறதுக்கு ஒரு கோலாக செட் பண்ணி இருந்தாங்க. வாழ்க்கையை வாழணும்னு சொல்கிறதே ஒரு வகையான சக்ஸஸ் தான் நம்பினாங்க. ஆனால் இந்த காலத்தில் என்னமோ வாழ்க்கையோட புரிதலை எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னா, மற்றவங்க கிட்ட பெருமை பீத்துற அளவுக்கு நம்ம என்னென்னலாம் சாதனைகள் செஞ்சுருக்கோம், வாங்கியிருக்கோம், இல்லை நம்ம பொசிஷனில் வச்சுட்டு இருக்கோங்கிற விஷயங்களை பார்த்து தான் அந்த ஆளோடைய சக்ஸஸை அந்த ஆளே டிசைட் பண்ணிக்கிறான். இது ஃப்ளாட்டு, வீடு, நகை, பணம் சேர்க்கறதை தாண்டி நண்பர்கள் மனைவியை சூஸ் பண்ணுறது வரைக்கும் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுது. நான் ஒரு நல்லவனை ஃப்ரெண்டாக வச்சிருக்கேன், இவனால் எனக்கு சந்தோஷம் வரதுனால இவன் ஒரு பெரிய ஃப்ரெண்டுன்னு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி பெருமை கொள்ளாமல் பெருமைக்குள்ள இலக்கணத்தையே மாற்றி வச்சிருக்காங்க. ஷீ இஸ் மை வால், ஷீ இஸ் ஸோ டாம் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெருமை. ஹீ இஸ் மை ஹஸ்பண்ட், ஹீ ஓன்ஸ் மோர் தேன் ஃபியூ லேக்ஸ் பெர் மந்த் அப்படின்னு சொல்கிறதுல பெருமை. இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவனுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுல பெருமையை தேடுறாங்க. ஸோ வென் பீப்புள்ஸ் டெஃபினேஷன் டுவர்ட்ஸ் லைஃப் ஹஸ் சேஞ்ச், டெஃபினட்டாக ஒருவேளை உன்னோட தாட் ப்ராசஸ் இந்த கேபிட்டலிஸ்டிக் தாட்ஸ்க்கு இடையில மாட்டாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ஒரு நல்ல விதத்தில் நீ மெயின்டைன் பண்ணுறனா, தயவு செஞ்சு நீ லவ் பண்ணுற பையனோ பொண்ணோ எந்த விதத்தில் லைஃப்பை லவ் பண்ணுறாங்கன்னு கவனிங்க. பொருள் தான் முக்கியம், சாதனைங்கிற விஷயத்த பொருளோடு சேர்த்து பார்க்குறது தான் உண்மையான சக்ஸஸ்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கள நான் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. கண்டென்ட்டாக அவங்களுக்காக நான் செய்யவே இல்லை. This is purely for those souls who believe that life-உடைய success is based on the amount of happiness and peace you have in you. இந்த விஷயத்தை லைஃபோடைய கோலாக வச்சுட்டு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் மேலே இருக்கிற டிவோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் லவ் பண்ணுற ஆட்களுடைய டிவோஷன் டுவர்ட்ஸ் லைஃபை ஊர்ந்து கவனிங்க. ஒருவேளை பொருளை தேடி அதனால சக்ஸஸை அடைய போகிற ஒருத்தனுக்கு உங்கள் மேலே லவ் வந்ததுன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு வந்த லவ் வெறும்னா ஒரு பொருள் மாதிரி தான் உஷாராயிடுங்க. பிகாஸ் லைக் எவ்ரி அதர் ஆப்ஜெக்ட் நீங்களும் ஒரு விதமான ஒரு ரிசோர்ஸ் ஃப்ரம் விச் அவங்களால தன்னுடைய லைஃப்பை பற்றி இல்லாட்ட அந்த சக்ஸஸ் அடைஞ்சதை பற்றி ஒரு பீத்தக்கூடிய ஒரு பொருளாக தான் உங்களை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் லைஃப்பில் அமைதியும் சந்தோஷத்தையும் நாடி அதை அடையிறது தான் அல்டிமேட் ஹாப்பினஸாக நினச்சிட்டு இருக்கிற தெளிவான உள்ளங்கள் உங்களையே லவ் பண்ணுறதா உங்ககிட்டயும் டெடிகேஷன் காமிச்சா somewhere in their life they feel that அவங்களோட சந்தோஷமும் அவங்களோட பீஸ் ஆஃப் மைண்டையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருக்கிற எண்ணத்தினால தான் உங்ககிட்ட வந்து அவங்களுடைய லவ்வை சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இதையே ரொம்ப வலியுறுத்தி நான் சொல்கிறேன்னா, பொருளாதாரத்தை நோக்கி லைஃப்பை நகர்த்திட்டு போகிற டெடிகேஷன் உள்ளவங்க உங்கள் மேலே டெடிகேஷன் வச்சுருந்தா ஒருவேளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயத்தினால தானே உங்களுக்கு பெருமை வருது. அந்த பெருமைக்குரிய விஷயத்த நீங்கள் செய்ய தவறிட்டாலோ செய்ய முடிகிற கெப்பாசிட்டியை இழந்துட்டாலோ அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற நாட்டம் குறைஞ்சிரும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு உலகத்தில் உங்களை வச்சு பீத்துறதுக்கு ஒன்றுமே இருக்காது. பிகாஸ் they were never in love with you, they wanted to feel proud that you are associated to them. உங்களோட சந்தோஷத்தையும் அவங்களோட அமைதியையும் இது வழியாக அவங்க லைஃப்பை உங்களோட பகிர்ந்துக்க விருப்பப்பட்டவங்க நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிற போது உங்களுக்கு கை கொடுப்பாங்க. பொருள், சம்பாத்தியம், சூழ்நிலை எந்த வகையில் அவங்களுக்கு தவறாக போனாலும் நீங்கள் அவங்கள விட்டு போக மாட்டீங்கிற ஒரு ஆழமான ஒரு ட்ரஸ்ட்டு அவங்களுக்கும் உங்கள் மேலே பில்ட் ஆகும். ஸோ பிஃபோர் ஆல் திஸ் லவ் ஃபியஸ்டா, it's more important to understand how they are dedicated to life before knowing how much they are dedicated to you. இந்த டீ டிகாஷன் பற்றி உனக்கு தெளிவு வந்துருச்சுன்னா உன்னுடைய கன்னிப்பெண் கன்னி மகன் ஃபேஸில் சரியான பார்ட்னரை சூஸ் பண்ணுற சூப்பர் பவர் உனக்கு வந்து சேரும். அதனாலப்பா லவ் இஸ் பிளைண்ட், இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் வித்வுட் எனி அதர் ரீசன்னு உங்ககிட்ட யாராவது சொல்லி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னா சினிமா படம் பயங்கர கவர்ச்சியாக இருக்கிறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் இது. ஏன்னா நீ சூஸ் பண்ணுற பொண்டாட்டியோ புருஷனோ ஒழுங்காக சூஸ் பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, திஸ் வில் பிகம் an injustice to your parents and your future children. ஏன்னா இந்த காதலிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணும்போது உன் தலையெழுத்தை தாண்டி உங்கள் அப்பா அம்மா உனக்கு பிறக்க போகிற குழந்தைங்களோடைய தலையெழுத்தை வரைக்கும் அதுதான் டிசைட் பண்ண போகுது. ப்ளஸ் லவ் இஸ் டூ ப்ரெஷியஸ் அண்ட் பியூர். லவ்ங்கிற விஷயத்துக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது, தெய்வீகம்னு வரைக்கும் நம்ம சொல்கிறோன்னா நம்ம லவ்வை செலுத்துகிற இடம் ஒரு கோவிலா இல்லாட்டி ஸ்டாக் மார்க்கெட் சந்தையான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். Put this into your thoughts and all the best for finding your future perfect partner. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சௌமி மாமி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் in Instagram and in YouTube. Till I meet you in the next video, it's bye from Soumi Mommy guys. Bye.